வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, போன பதிவிலே புல் பூண்டு வகைகள், செடி கொடிகள், மரம் வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ஆணி வேரானது எவ்வளவு தூரம் பறந்திருக்கிறது, அந்த ஆணிவேரின் ஆழத்திற்கேற்ப அதன் ஆயுட்காலமும் அதனுடைய திறனும் ஆற்றலும் பெற்று பசுமையாக இருக்கிறது என்பதை பற்றி, இயற்கையில் தாவரங்களை பற்றி, இயற்கை அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதை அப்படி நாம் மனிதர்களிடத்தும் நாம் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்வுபூர்வமாக இந்த பதிவில் நாம் காணலாம். உதாரணமாக, மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளும் இறைவனை நோக்கி ஏதோ ஒரு விதத்தில் பிரபஞ்ச படைப்பின் ஆக்கப்பூர்வ சக்திகளாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனை சற்று உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தன் புத்தியை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் இந்த ஆற்றலானது இறைவனை பற்றியும் இறைவனுடைய ஆற்றலை பற்றியும் அவருடைய திறனை பற்றியும் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து புரிந்து கொண்டால் மட்டுமே அதனை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ள முடியும். நாம் ஆதியோகியை பற்றியும் ஆதியோகி என்ன என்பது பற்றியும் நாம் பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். ஆதியோகி என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர் ஆன்மா என்று நான் கூறியிருக்கிறேன். பிரபஞ்சத்தின் பரிசுத்த ஆன்மா என்று கூறியிருக்கிறேன். பரிசுத்த ஆன்மாவிலிருந்தே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிறந்திருக்கின்றன. உயிர் பெற்று இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய உயிர்களிலே இந்த மனிதர்களும் ஒரு ஜீவாத்மா தான். மனித வகைகளும் ஒரு ஜீவாத்மா தான். அவ்வாறு இருக்க நாம் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஜீவனையும் அந்த பரிசுத்த ஆன்மாவோடு பிரபஞ்ச சக்தியோடு நாம் இணைந்து கலக்க முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறெனில், எல்லா மனிதர்களும் பிறந்தார்கள், இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அதிலே ஒரு சில நபர்கள் ஆன்மீக ஞானம் பெற்று இறைவன் ஞாமத்தையும் இறைவன் துதியையும் பாடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு சிறிது காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதையும் அடுத்த நிலையை தாண்டியவர்கள் சித்தர் பெருமான்கள், மகான்கள், ஞானிகள் இவர்களை கூறலாம். இவர்களும் மனிதர்களாக பிறந்தவர்கள்தான், மனிதர்களாக வாழ்ந்தவர்கள்தான். எல்லா மனிதர்களைப் போல இவர்களும் சதா இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்தவர்கள்தான். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கும் இறைவன் அருளாசியோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கும் இறைவனையே உணர்ந்த மகான்களுக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இந்நிலையை எட்ட முடியும். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் தன் இதயத்துக்குள்ளே, தன் புத்திக்குள்ளே நாம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். நாம் எந்த நிலையில் வாழ வேண்டும், எந்த நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் தீர்மானிக்க வேண்டும். புல் பூண்டு வகைகளைப் போல மனிதர்கள் எந்த ஒரு பக்தியும் ஆன்மீக நெறியும் இல்லாமல் மழை பெய்யும் போது சுபிட்சமாக இருந்து பிறகு மழை நீர் அற்றவுடன் உடனே மரணிப்பது போல இந்த பிரபஞ்சத்தில் ஏனோ பிறந்தோம், ஏனோ வாழ்ந்தோம், கிடைக்கும்போது வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு பிறகு காலத்தை கடந்து வீணாக கழிக்கிறார்கள். அதுபோன்று முக்கால்வாசி மனிதர்கள் இருக்கிறார்கள். அதிலே சிறிது ஆன்மீக அறிவு ஞானத்தையும் பெற்று செடி கொடிகளைப் போல இறைவன் நாமத்தையும் உலக வாழ்க்கையையும் ஏறக்குறைய சரிசமமாக பயன்படுத்தி இறைவனையும் மறக்காமல் அதே சமயம் தன்னுடைய ஆன்மாவையும் இறைவன் பக்கம் செலுத்தி கொண்டே இந்த பிரபஞ்ச வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இறைவன் நாம பெயராலே சிறிது காலம் வாழ்ந்து மறைகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சில நபர்களே இறைநிலையை நேரடியாக அடைகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் நேரடியாக மரம்,
தென்னை மரம், ஆலமரம், அரச மரம் என்று சொல்லியிருந்தேன். மரத்தின் வகைகளைப் போல தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய ஜீவனையும் நேரடியாக தன்னுடைய ஆணி வேரை பிரபஞ்ச சக்தியோடு, ஆதியோகியோடு, பரிசுத்த ஆன்மாவோடு இணைத்த ஆத்மாக்களே மகான்கள், சித்தர் பெருமான்கள், ஞானிகள் ஆவார்கள். இவர்கள் கடவுளுக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் கடவுளாக இல்லை, மனிதர்களாக பிறந்து கடவுளாக மாறியவர்கள். கடவுளுக்கு உள்ள ஆற்றலும் சக்தியும் மனிதர்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்றால், தங்களுடைய ஆன்மாவை ஆதியோகியோடு, தன்னுடைய ஆணி வேரை ஆதியோகியோடு, பரிசுத்த ஆன்மாவோடு, சுத்த மனதோடு இணைத்துள்ளார்கள். பரிசுத்த ஆன்மாவை அடையும் எந்த ஒரு ஆன்மாவும், எந்த ஒரு ஜீவனும், எந்த ஒரு உயிரும் பரிசுத்த ஆன்மாவின் ஆற்றலை முழுமையாக பெறுகிறது. ஏனெனில் அதனோடு இணையும் எந்த ஒரு ஆற்றலும் பரிசுத்த நிலையை அடையும். அவ்வாறு மனிதர்களே, அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, நாமும் நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய ஜீவனின் ஆணி வேரை எவ்வளவு ஆழத்திற்கு ஆதியோகியோடு, பிரபஞ்ச சக்தியோடு, பரிசுத்த ஆன்மாவோடு எவ்வளவு ஆழத்திற்கு நாம் நம்முடைய ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக அறிவையும் ஞானத்தின்பால் எடுத்து செல்கின்றோமோ, அதுவே நம் காலமுள்ளவரை நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய ஜீவனும் நிலைத்து நிற்கும், நிலைத்து பசுமையாக வாழ்ந்திருக்கும். மரத்தை போல் நம்மளுடைய ஆன்மாவும் நீடித்து வெகு நாட்கள் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே வெகு நாட்கள் நம்மளுடைய ஆன்மாவும் நிலை பெற்று இருக்கும். அவ்வாறாக ஒரு சில மனிதர்கள் சித்தர்களாக, ஞானிகளாக நமக்கு முன்னோர்கள் இருந்து மாறியுள்ளார்கள். நாம் அதை கண்கூடாக ஞானத்தின் வழியாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அறிந்திருக்கிறோம். நம்மாலும் முடியும், எல்லா மனிதர்களாலும் இயலும், முயற்சி மட்டுமே நாம் செய்ய வேண்டும். அவ்வாறாக நாமளும் நம்மளுடைய ஆன்மாவை ஆதியோகியோடு, நம்மளுடைய ஆத்மார்த்தமான, இதயபூர்வமான கருணையுள்ளத்தோடு, நேர்மையோடு, பரிசுத்த ஆன்மா நிலையை அடைய நம்மளுடைய ஜீவனின் ஆணிவேரை நாமும் ஆன்மீக சிந்தனையோடு, முழு மனதோடு, எந்த விதமான தடைகளும் இன்றி சதாகாலமும் ஆதியோகியோடு, பிரபஞ்ச சக்தியோடு நாமும் இணைந்து கலந்து நாமும் பரிசுத்த ஆன்மாவாக பிரபஞ்ச சக்தியோடு இறைவனைப் போல் நாமும் ஆகி இந்த அண்ட சராசரங்களையும் நாமும் சுற்றி வரலாம். பிரபஞ்சம் அதற்குண்டான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் நாம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறது. இந்த வீடியோ பதிவை பார்க்கும் அன்பர்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உண்மை நிலையை உணர்ந்திருப்பீர்கள். நீங்களும் ஆதியோகியோடு இணையுங்கள். நிச்சயம் இத்தகைய தொடர் வழிகாட்டுதலானது நீங்களும் சித்த நிலையை அடையலாம், ஞான நிலையை அடையலாம், இறைநிலையை அடையலாம். பிரபஞ்ச சக்தியோடு உங்கள் ஆத்மாவை, உங்கள் ஆணிவேரை, உங்கள் இதயத்தின் ஆணிவேரை எவ்வளவு ஆழத்திற்கு எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு ஆழத்திற்கு பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலோடு, ஆதியோகியின் ஆசீர்வாதத்தோடு, நல்ல உள்ளத்தோடு நாம் சென்றடைய முடியும். இது முடியும் என்பது நம்பிக்கைதான் நம் வாழ்க்கை. நிச்சயம் நடக்கும். மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஆதியோகி நமக.